உங்களை குறை கூறுவதால் உங்கள் இயல்பு மாறிவிடாது. உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவதை விட உங்களுக்கு மட்டுமே உங்களை பற்றி முழுமையாக தெரியும். எனவே மற்றவர்களின் கருத்துக்களால் உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்களின் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரிந்தால் போதும். பிறரின் வார்த்தைகள் உங்களை பாதிக்காது. ஒருவர் உங்களை ஒதுக்குவதாலோ அல்லது தவிர்ப்பதனாலோ நீங்கள் தகுதியற்றவர் என்று அர்த்தமல்ல. அது அவர்களின் தனிப்பட்ட சூழ்நிலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம். எனவே உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் சரியாக இருப்பதாக தோன்றினால் தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலை எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதுதான். ஆனால் உண்மையில் எல்லோரிடமும் குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. குறைகள் இருப்பதுதான் மனித இயல்பு. இதை புரிந்து கொண்டால் பிறரை பற்றி அதிகம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்த முடியும். அதிகமாக சிந்திப்பவர்கள் பெரும்பாலும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலமும் நம் கையில் இல்லை. நிகழ்காலத்தில் வாழ்வது மன அழுத்தத்தை குறைத்து தெளிவாக சிந்திக்க உதவும். ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் தன்னம்பிக்கையை குறைத்து உங்களை நீங்களே சந்தேகிக்க வைக்கும். உங்கள் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்றவர்கள் உங்கள் கதையின் பக்கங்கள் மட்டுமே. உங்கள் கதையை எப்படி எழுத வேண்டும், அதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே உள்ளது. பிறருடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கேட்டு உங்கள் கதையின் போக்கை மாற்றாதீர்கள். இது உங்கள் மேடை, உங்கள் வாழ்க்கை. துணிந்து நில்லுங்கள். நள்ளிரவில் ஆளில்லாத சாலையில் நடக்கும்போது நாய்கள் குரைப்பது இயல்பு. அதற்காக நாம் நம் பயணத்தை நிறுத்துவதில்லை. அதுபோலவே நீங்கள் முன்னேறி செல்லும் போது வரும் விமர்சனங்களும் தேவையற்ற சத்தமே. உங்களை அறிந்தவன் உங்களை பற்றி ஒருபோதும் தவறாக பேச மாட்டான். உங்களை தெரியாதவர்கள் பேசுவதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? வெற்றிடமான கோப்பையிலிருந்து உங்களால் யாருக்கும் நீர் ஊற்ற முடியாது. முதலில் உங்களை நீங்கள் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே நேசிக்கும் போது உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அப்போது அடுத்தவர்களின் அங்கீகாரத்திற்காக நீங்கள் ஏங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சுய அன்பு என்பது உங்கள் மனம் மற்றும் உடல் நலனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் திறவுகோல். ஒருவர் உங்களை விமர்சிக்கும் போது அது உங்களை பற்றிய உண்மையை கூறுவதில்லை. மாறாக அது அவர்களின் எண்ணங்களையும் கண்ணோட்டத்தையும் மனநிலையையுமே பிரதிபலிக்கிறது. ஒரு கண்ணாடி போல இருங்கள். உங்களை நோக்கி வீசப்படும் எதிர்மறை வார்த்தைகள் அவர்களுக்கே திரும்பி செல்லட்டும். அதிகமாக சிந்திப்பது ஒரு விதமான முடக்குவாதம். அது உங்களை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்துவிடும். ஆனால் நீங்கள் செயலில் இறங்கும் போது தேவையற்ற சிந்தனைகள் தானாகவே மறைந்துவிடும். உங்கள் இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். அந்த செயல் தரும் உத்வேகம் 1000 எதிர்மறை விமர்சனங்களை விட வலிமையானது. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். அதுவே உங்களை வெற்றியாளனாக ஆக்கும். உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரிந்த பிறகு மற்றவர்களின் மதிப்பீடு உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. தங்கம் தான் தங்கம் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல உங்கள் திறமையையும் மதிப்பையும் நீங்கள் அறிந்திருந்தால் அதை யாருடைய ஒப்புதலுக்காகவும் காத்திருக்க வேண்டாம். உங்களை வேறு ஒருவராக மாற்ற முயற்சிக்கும் இந்த உலகில் நீங்களாக இருப்பதே மிகப்பெரிய சாதனை. முடியாது என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு தொடக்க புள்ளி. உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் ஆழ் மனதில் விதையுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் என்ற சுவரை உடைத்து வெற்றிக்கான பாதையை உருவாக்கும். அசைக்க முடியாத மன வலிமை இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். ஒருவர் உங்களை விமர்சிக்கும் போது அது உங்களை பற்றியது அல்ல, அது அவர்களை பற்றியது. அவர்களின் பயங்கள், பாதுகாப்பின்மை மற்றும் கண்ணோட்டத்தின் பிரதிபலிப்பே அந்த விமர்சனம். ஒரு ஓவியர் வரைந்த அழகான ஓவியத்தை வண்ணங்களை பார்க்க தெரியாத ஒருவர் இதில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அது ஓவியத்தின் குறையா அல்லது பார்ப்பவரின் குறையா? அதுபோலத்தான் உங்கள் திறமையையும் தனித்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்காக உங்கள் வண்ணங்களை நீங்களே இழக்க வேண்டுமா?
அடுத்தவர்களின் எண்ணங்களை புறக்கணிப்பது ஒரே நாளில் நடக்கும் காரியம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு சிறிய அடியையும் கொண்டாட வேண்டும். இந்த உலகம் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உங்களை ஒரு அச்சில் வார்க்க முயற்சிக்கும். ஆனால் உங்கள் தனித்துவம் தான் உங்கள் மிகப்பெரிய பலம் என்பதை மறந்துவிடாதீர்கள். பூந்தோட்டத்தில் உள்ள எல்லா பூக்களும் ஒரே நிறத்திலும் ஒரே வடிவத்திலும் இருந்தால் அதற்கு அழகா? அதன் பன்முகத்தன்மை தானே அழகு. அதுபோல உங்கள் குறைவாக நீங்கள் நினைப்பவைதான் உங்களை நீங்களாக காட்டும் தனித்துவமான அடையாளங்கள். அந்த அடையாளங்களுக்காக வெட்கப்படாதீர்கள், அதற்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நீங்களாக இருப்பதற்காக கர்வம் கொள்ளுங்கள். நம்முடைய பெரும்பாலான பயங்களுக்கு பின்னால் இருப்பது நடக்காத ஒன்றை பற்றிய கற்பனைதான். அந்த பயத்தை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும். உறவுகளே, சரி, நீங்கள் நினைத்ததை போலவே ஒருவர் உங்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அதனால் என்ன ஆகும்? உங்கள் வானம் இடிந்து விழுந்து விடுமா அல்லது உங்கள் சுவாசம் நின்று விடுமா? ஒன்றுமே ஆகாது. உலகின் மிகப்பெரிய செல்வம் வங்கிகளிலோ தங்க சுரங்கங்களிலோ இல்லை, அது கல்லறைகளில் தான் இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற ஒரே ஒரு பயத்தால் எழுதப்படாத புத்தகங்கள், பாடப்படாத பாடல்கள், கண்டுபிடிக்கப்படாத கண்டுபிடிப்புகள், தொடங்கப்படாத தொழில்கள் என கோடிக்கணக்கான கனவுகள் அங்கே புதைந்து கிடக்கின்றன. உங்கள் கனவையும் உங்கள் திறமையையும் கல்லறையில் கொண்டு சேர்க்கவா போகிறீர்கள்? பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது அடுத்தவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்காக வருத்தப்பட போகிறீர்களா அல்லது உங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்காக பெருமைப்பட போகிறீர்களா? உங்கள் மனம் ஒரு வீடு போன்றது. அந்த வீட்டிற்குள் யாரை அனுமதிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் தங்க வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் நம்மில் பலர் நம்மை காயப்படுத்தியவர்களின் வார்த்தைகளையும் நம்மை பற்றி அவதூறு பேசியவர்களின் எண்ணங்களையும் எந்தவித வாடகையும் இல்லாமல் நம் மனதிற்குள் நிரந்தரமாக குடியிருக்க அனுமதித்து விடுகிறோம். உங்கள் வீட்டிற்குள் ஒரு குப்பையை யாராவது கொட்டினால் சும்மா இருப்பீர்களா? அப்புறம் ஏன் தேவையற்ற விமர்சனங்கள் என்ற குப்பையை உங்கள் மனதிற்குள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு எந்த பயனையும் தருவதில்லை. அவை உங்கள் மகிழ்ச்சியை, உங்கள் ஆற்றலை, உங்கள் நேரத்தை வாடகையாக எடுத்துக்கொள்கின்றன. இன்று முடிவு செய்யுங்கள். உங்கள் மனதை விட்டு அவர்களை வெளியேற்றுங்கள். யூ ஆர் எவிக்டட் என்று மனதிற்குள் சொல்லுங்கள். மற்றவர்களின் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்களையும் அவமானங்களையும் மறைக்க வேண்டியதில்லை. அவை உங்கள் பலவீனத்தின் அடையாளங்கள் அல்ல. அவை நீங்கள் எவ்வளவு வலிமையானவர், எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறீர்கள் என்பதற்கான நிரூபணங்கள். வாழ்க்கை ஒரு நாடக மேடைதான். ஆனால் அதில் நீங்கள் நடிகன் அல்ல, நீங்கள் தான் இயக்குனர். பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கானோரின் கைத்தட்டலுக்காக உங்கள் கதையை மாற்றாதீர்கள். உங்கள் மனசாட்சி என்ற ஒரே ஒரு பார்வையாளரின் அங்கீகாரம் கிடைத்தால் மட்டும் போதும். உறவுகளே, உங்களிடம் ஒரு கேள்வி. இரவின் நிசப்தத்தில் உங்கள் தலையணையில் தலை சாய்க்கும் போது உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அது ஒன்றுதான் முக்கியம். உலகம் உங்களை வெற்றியாளன் என்று கொண்டாடலாம், ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் ஒரு துரோகியாக தெரிந்தால் அந்த வெற்றிக்கு அர்த்தம் இல்லை. உலகம் உங்களை விமர்சிக்கலாம், ஆனால் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று உங்கள் உள்மனம் சொன்னால் அதைவிட பெரிய வெற்றி எதுவும் இல்லை. சூரியன் இன்று சிலர் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது என்பார்கள், சிலர் குறைவாக இருக்கிறது என்பார்கள் என்றெல்லாம் சிந்திப்பதில்லை. அது தன் கடமையை செய்கிறது, அதன் இயல்பில் அது இருக்கிறது. நீங்களும் ஒரு சூரியனை போன்றவர்கள் தான். உங்கள் இயல்பில் உங்கள் முழு ஆற்றலுடன் ஒளி வீசுங்கள். உங்களின் பிரகாசம் சிலரின் கண்களை கூச செய்யலாம். அதற்காக நீங்கள் ஒளி வீசுவதை நிறுத்த வேண்டுமா? உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு உங்கள் வெளிச்சம் கதகதப்பை கொடுக்கும். மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தினமும் காலையில் எழுந்து உங்கள் கடமையை செய்யுங்கள். உங்கள் ஒளியை பரப்புங்கள். பிரபஞ்சம் உங்களை ஆதரிக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் மன ஆற்றல் மற்றும் கவனம் என்ற ஒரு குறிப்பிட்ட தொகையுடன் நீங்கள் எழுகிறீர்கள். அதுதான் உங்கள் அன்றைய மூலதனம். அடுத்தவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்று யோசிக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் உங்கள் மூலதனத்தில் இருந்து ஒரு பெரும் தொகையை எடுத்து எந்த லாபமும் தராத ஒருவருக்கு தானம் செய்கிறீர்கள். நாள் முடிவில் உங்கள் கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் செலவு செய்ய எதுவும் மிச்சமில்லாமல் மன ரீதியாக நீங்கள் சோர்ந்து விடுகிறீர்கள். உங்கள் கவனத்தை பணமாக நினையுங்கள். ஒரு பொருளை வாங்கும் முன் அதன் விலையை பார்ப்பது போல ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் முன் இது என் மன ஆற்றலுக்கு தகுதியானதா என்று கேளுங்கள். அடுத்தவர்களின் அபிப்பிராயங்கள்
உங்கள் நேரத்தையும் சக்தியையும் திருடும் மிக மலிவான பொருட்கள். உங்கள் விலை மதிப்பற்ற மூலதனத்தை உங்கள் மீது மட்டும் முதலீடு செய்யுங்கள். இந்த வாழ்க்கையில் நீங்களாக இருக்கும் பாத்திரத்திற்கு நீங்கள் ஏற்கனவே இயல்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். வேறு யாரும் அந்த பாத்திரத்தை செய்ய முடியாது. ஆனால் நம்மில் பலர் ஒவ்வொரு நாளும் தகுதியே இல்லாத நடுவர்கள் முன்னால் நான் போதுமானவனா, என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டு மீண்டும் மீண்டும் ஆடிஷன் செய்து கொண்டிருக்கிறோம். இது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம். ஆடிஷன் செய்வதை நிறுத்துங்கள், மேடை ஏறுங்கள், உங்கள் வசனத்தை பேசுங்கள், உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். யாருடைய ஒப்புதலுக்காகவும் காத்திருக்காதீர்கள். நீங்கள் தான் இந்த கதையின் நாயகன். உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. உங்களை விரும்பாதவர்களுக்காக உங்கள் நடிப்பை மாற்றாதீர்கள். உறவுகளே, இது ஒரு கடினமான ஆனால் மிக அவசியமான ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையின் இறுதி தருணத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும் போது முகமே நினைவில் இல்லாத நூற்றுக்கணக்கானோரின் அபிப்பிராயங்கள் உங்களுக்கு முக்கியமா இருக்குமா, அல்லது நான் எனக்காக என் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்ந்தேனா என்ற உங்கள் ஆத்மாவின் கேள்விக்கு நீங்கள் சொல்ல போகும் பதில் முக்கியமாக இருக்குமா? அந்த இறுதி தீர்ப்புக்காக இன்றே வாழுங்கள். ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் போது என் 80 வயதில் இந்த முடிவை பற்றி நான் பெருமைப்படுவேனா அல்லது வருத்தப்படுவேனா என்று கேளுங்கள். அன்று உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் எந்த ஒரு செயலையும் அடுத்தவர்களின் தற்காலிக கைத்தட்டுதலுக்காக இன்று செய்யாதீர்கள். உங்கள் எதிர்கால நீங்கள் தான் உங்கள் ஒரே உண்மையான விமர்சகர். இதை கேட்க கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் 100% உண்மை. நீங்கள் நினைப்பது போல யாரும் நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதில்லை. எல்லோரும் தங்களை பற்றிய சிந்திப்பதில் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். உளவியல் இதை ஸ்பாட்லைட் எஃபெக்ட் என்பார்கள். ஒரு பெரிய ஸ்பாட்லைட் அடிப்பது போலவும் எல்லோரும் நம்மை கவனிப்பது போலவும் நாமே கற்பனை செய்து கொள்வது. உண்மையில் அந்த ஸ்பாட்லைட் அணைந்தே இருக்கிறது. இந்த உண்மையை ஒரு விடுதலையாக பாருங்கள். நீங்கள் சுதந்திரமானவர். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன அசைவையும் யாரும் ஆராய்ந்து கொண்டிருக்கவில்லை. அந்த தேவையில்லாத மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுங்கள். நீங்கள் விரும்பியதை அணியுங்கள், விரும்பியதை பேசுங்கள், விரும்பியதை செய்யுங்கள். ஏனென்றால் உண்மை என்னவென்றால் யாருக்கும் அதை பற்றி கவலைப்பட நேரமில்லை. அடுத்தவர்களின் விமர்சனம் ஒரு பாம்பு கடி போன்றது. கடித்த பாம்பை விட அந்த விஷம் உடலில் பரவுவதுதான் ஆபத்தானது. அதுபோல விமர்சனத்தை விட அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் உங்கள் மனதை முடக்கும் விஷம். அந்த விஷத்தை முறியடிக்கும் ஒரே சக்தி வாய்ந்த மருந்து செயல்பாடு. உங்களை யாராவது விமர்சிக்கும் போது அதை பற்றி சிந்தித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உடனடியாக எழுந்து உங்கள் இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியையாவது எடுத்து வையுங்கள். உங்கள் செயல்பாடு எழுப்பும் சத்தம் விமர்சனங்களின் முணுமுணுப்பை அமுக்கிவிடும். செயலில் இருப்பவனை சிந்தனை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. நாம் இன்று பல பூட்டிய கதவுகளை பற்றியும் துருபிடித்த சாவிகளை பற்றியும் பேசிவிட்டோம். ஆனால் இறுதியில் நாம் வந்து நிற்பது ஒரே ஒரு வாசலில்தான். ஒருபுறம் அடுத்தவர்களின் அபிப்பிராயங்கள் என்ற பாதுகாப்பான பழக்கப்பட்ட பாதை இருக்கிறது. மறுபுறம் சவால்கள் நிறைந்த ஆனால் உங்கள் சொந்த கால் தடங்களால் உருவாக போகும் சுதந்திரமான பாதை இருக்கிறது. இந்த 2 பாதைகளுக்கு நடுவில் நின்று கொண்டிருப்பது நீங்கள். இன்று இந்த நொடி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுத போகும் பேனா உங்கள் கையில் இருக்க வேண்டுமா, அல்லது உங்களை விமர்சிப்பவர்களின் கைகளில் இருக்க வேண்டுமா? நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கதை ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது. அது ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்று எடுத்த தீர்மானம் என்ன? அடுத்தவர்களின் சிந்தனைகளை கைவிட்டு உங்களுக்காக நீங்கள் எடுக்க போகும் முதல் படி என்ன? அதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் கதையை படிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இதுபோன்று நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாதையை நீங்கள் உருவாக்குங்கள். நன்றி.